ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான செட்டிநாட்டு ஸ்பெஷல் புடலங்காய் வடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து துவரம் பருப்பில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருப்போம்ல டம்ளர், அந்த டம்ளரில் தான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுக்கிறேன். அதில் இன்னொரு டம்ளரும் சேர்க்குறேன். மொத்தத்தில் 2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய புடலங்காயை ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 300 கிராம். இந்த புடலங்காயோட வெயிட் பார்த்திங்கன்னா இதை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. நறுக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கங்க. இப்போ அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அது உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி கை வச்சு எடுத்தோன்னாக்கா வந்துடும். விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுவே 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக நறுக்குங்க. எந்த அளவுக்கு நைஸாக நறுக்குறோமோ அந்தளவுக்கு வடை வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கனமாக இருந்துச்சுனாக்கா வடை வந்து நம்மளுக்கு சாப்பிடல அப்படி கடிபடும். அதனால் நைஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புடலங்காயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இது வந்து இந்த புடலங்காய்க்கு மட்டும்தான் இந்த உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது ஊறட்டும் நல்லா, அந்த உப்பு இது மஞ்சள் பொடியோடு சேர்ந்து. இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு வந்து ஊறிடுச்சு. அது நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கூடுதலாக இருக்கும் என்னோடய மிளகா, அதனால் நான் வந்து 8 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ மிளகாயை வந்து சேர்த்துக்கங்க. ஆனால் இது வந்து காரம் கரெக்டாக இருந்துச்சு, 8 மிளகாய் எனக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நல்ல தண்ணியில் ஜாராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வச்சுருந்த அந்த தட்டில் வச்சுருந்த சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வச்சுருந்த பருப்பையும் பாதி பருப்பு மட்டும்தான் நான் இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன். பாதி பருப்பு தட்டிலே வச்சுருக்கேன். அடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா ஒரேடியாக போட்டு அரைக்க முடியாது மிக்ஸி ஜாரில். இதில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் பெருக்கையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதில் நம்ம இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து புடலங்காயில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இந்த பருப்புக்கு மட்டும் இப்போ சேர்த்தாச்சு. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு 1, 2 முழுசாகவும் இருக்கும். கொஞ்சம் கரன்னு அரைச்சி இப்போ 2 பருப்பையுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த புடலங்காயை நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு நம்ம ஊற வச்சதை விட. அதை வந்து இந்த மாதிரி கையில் நல்லா எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மாவு வந்து தண்ணியாக போயிடும். நல்லா புளிஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அதோடு சேர்த்துடணும். இந்த மாதிரி எல்லா புடலங்காயும் நம்ம வந்து புளிஞ்சு விட்டுட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 கூட நறுக்கிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா நைஸாக நறுக்கிட்டு அதோடு சேர்த்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தாக்க இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேரத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து சின்ன வடையாக தட்டி எடுத்துடலாம். அதுக்கு கையில் லேசாக தண்ணி இந்த மாதிரி தடவிக்கங்க. தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து தண்ணியாக போயிடும். அதனால் லேசாக தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு அப்படியே லேசாக தட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். ரொம்ப லேசாகவும் தட்டாதீங்க, ரொம்ப கனமாகவும் தட்டாதீங்க. ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு உள்ளர மாவாக இருக்கும், ரொம்ப லேட்டாகவும் ஆகும் வேகிறதுக்கு. ரொம்ப லேசாக இருந்துச்சுனாலும் அது ரொம்ப நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மீடியமாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு அந்த ஓரத்தில் உள்ளதையும் அந்த வெடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி அழகாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இப்போ அடுத்ததையும் தட்டுறேன். இதே எல்லா உருண்டைகளையும் அதே மாதிரி தட்டி நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டிநாட்டில் இது வந்து ரொம்ப எல்லோரும் செய்கிற ஒரு இது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே பசங்களுக்கு வந்து இது ஒரு 4-5 பொரிச்சு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ அந்த எண்ணெயில் தான் நான் இப்போ அடுத்தது போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4-5 இது ஒரே சட்டியில் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். தீ வந்து மீடியம் ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க, ரொம்ப லோலையும் வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சோம்னாக்கா மேலே உள்ளது வந்து கருகி போயிடும், உள்ளர வந்து வேகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும்.
நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூ வடை இதெல்லாம் நிறையா இருக்குது, பீட்ரூட் வடை எல்லா ரெசிபியுமே இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். புடலங்காயெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நம்மளுக்கு சாப்பிட்றப்பவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வடையும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லா வடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் ட்ரை பண்ணலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். இப்போ நான் வந்து வடிதட்டு எடுத்திருக்கேன், அதில் தான் அந்த வடையை வந்து எடுத்து வைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், அந்த புடலங்காயெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னுட்டு. இப்போ அதே மாதிரி அடுத்ததையும் நான் வந்து போட்டு, இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு காயுமே வேண்டாம், தேவையில்லை. நம்ம வந்து தயிர் சோறு ரச சோறோட இந்த ஒரே ஒரு வடையை மட்டும் வச்சுட்டே நல்லா சூப்பராக சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப இது ஈஸியானது கூட நம்ம செய்கிறதுக்கு. பாருங்கள் உள்ளரையும் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுன்ட்டு. நல்லா அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.